பாடல் திட்டத்தை அறிவித்ததற்கு விவசாயிகள் சார்பாக விவசாய சங்கத்தின் சார்பாக மிக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். வருங்காலங்களில் முன்கூட்டியே நம்ம மாவட்ட ஆட்சியரும் வன அலுவலர் இருவரும் சேர்த்து போன வருஷம் 2024 அக்டோபர் மாதம் நம்ம ஆரம்பித்தோம். நம்ம இருக்கிற மாவட்டத்திலே நம்ம தான் அதிகமான பணவிதைகளை சேகரித்து விழுப்புரம் மாவட்டம் முதலிடம் நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு பெருமை. அதுபோன்று இப்போ 5வது மாதம் போகுது. இன்னும் ஒரு 4 மாதத்தில் மறுபடியும் ஒரு விழாவை மாவட்ட ஆட்சியர் முடியல விவசாயிகள் அனைவரும் இது பேப்பர் நியூஸாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 10 லட்சம் விதை நாடு டார்கெட் வைக்கிறோம் விவசாயிகள் சார்பாக. அதில் 5 லட்சம் விதை நான் தரதா முடிவெடுத்து இல்லையா. போன இது நான் ஒரு 50,000 விதை தான் இருந்தேன். ஆனால் 1,30,000 விதை எடுத்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். என்னன்னா இன்னும் ஒரு கருத்து மாவட்ட ஆட்சி கருத்து போடணும். இந்த டிரான்ஸ்போர்ட் என்னால் ஒரு பொருள் தான் கொடுக்க முடியும். அதுக்கு வாகன வாடகைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் மேட்டத்தில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய உடல் உழைப்பு நாங்கள் தரோம். ஏன்னா அந்த வாகனம் ரொம்ப நாங்கள் போன வருஷம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதையும் அம்மாவுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அது நம்ம மாவட்ட ஆட்சியரும் அப்போ கருத்து கொண்டு சரி இது சொன்னாங்க. அந்த வாடகை மட்டும் சேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி வரும் திங்கட்கிழமை மஞ்சள் கடிச்சு அன்னைக்கு இதுக்குண்டான நாட்டு விட்டு நீங்கள் 1 வருஷம் நாட்டாயிடுச்சு. அந்த நாட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் கையால் வைக்கணுன்றது என்னுடைய ஆசை. டைம் தவறி சொன்னதுனால என்னால் எது அழைக்கணும்னா கண்ணு இருக்குது. ஒரு திங்கட்கிழமை மாவட்ட வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவரும் நீங்களும் ஒரு காலையில் ஒரு 10 மணி அளவில் பழங்களை கண்டு எடுத்து வரோம். அது நம்ம மாவட்ட ஆட்சியர் கையால் நம்ம மாவட்ட வளாகத்தில் வைக்கணுன்றது எங்களுடைய விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கை. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு திரும்பி போக முடியாது. நாங்கள் திங்கக்கிழமை நாங்கள் பணம் கண்டு நாட்டு எடுத்துன்னு வரோம். அதை உங்கள் கையால் வைக்கணும். நம்மளுக்கு ஒரு பேரை இப்பயே அதை ஒரு இரும்பு பலகை எழுதி வச்சுக்கணும். நன்றி ஐயா.